அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச மறுநாள் 18% வாங்கல. சரிங்களா? இதே 18%. உங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து அவருடைய தலைமையில் 2024 பிஜேபி வாங்கினது 18%. ரைட்டுங்களா? நோ சீட். ரைட்? புரியுங்களா? இது 10 வருஷம் முன்னாடி 2014 ஜெயலலிதாவும் கருணாநிதி உயிரோடு இருந்த போது திரு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இதே 18% ஓட்டு வாங்கியிருக்கு வித் 3 சீட். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திரு அண்ணாமலை கட்சியை வளர்த்திருக்காரு. நோ டவுட். அது வந்து ஜீரோல இருந்த கட்சி இல்ல, வளர்ந்து கொண்டே இருக்கிற கட்சி. இவர் ஒரு புலிப்பாய்ச்சல் கொடுத்தாரு. நான் வந்து முதல் நாள் இருந்து வார்த்தையை மாத்தவே இல்லை. இவர் ஒரு புலிப்பாய்ச்சல் கொடுத்தாரு. என்ன விஷயம்? மீடியா வந்து புதுசா வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து வலுவாந்துச்சு. கட்சி ஏற்கனவே கட்டம் வளர்ந்துகிட்டே போகுது. இவர் வந்தோடனே புதிய முகங்கள் உள்ள வந்துச்சு. நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. வழக்கமா பிஜேபிக்கு வராத பெரியவர்கள் உள்ள வந்துச்சு. கட்சியை வளர்த்தார். கட்சியை வளர்த்தாருங்கிறது ஜீரோல இருந்த கட்சி இல்ல, 7, 8, 9 இருக்கு, 10, 15, 15 கொண்டு போறாரு. அப்ப அடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்தினார். நோ டவுட். எல்லாரும் நகர்த்தி இருக்கிறாங்க. வாஜ்பாய் அவர்கள் நகர்த்தலையா? அத்வானி அவர்கள் நகர்த்தலையா? மோடி வந்து நாட்டுடைய பிரதமராக இருக்காரு. நோ டவுட், மறுக்கல. ஆனா மோடி பிரதமராக இருக்கு பின்னாடி யார் யாரோட உழைப்பு இருந்திருக்கு பாருங்க.